அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டோபாலஜிலேருந்து கேட்குற ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் மட்டும் தான் பார்த்துடலாம். லெட் எக்ஸ் கமா டோ பி a topology space, then which of the following statement is always true? Option A, every closed set is compact. Option B, every compact set is closed. Option C, every finite subset of X is compact. Option D, every open set is compact. ஸோ ஒரு ஆர்பிட்டரி டோபாலஜி ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி க்ளோஸ் செட் இஸ் காம்பேக்டாக இருக்குமா? எந்த ஒரு டோபாலஜி ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணாலும் என்னுடைய க்ளோஸ் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காம்பேக்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி காம்பேக்ட் செட் இஸ் க்ளோஸ்டான்னு கேட்குறாங்க. என்னுடைய டோபாலஜி ஸ்பேஸ் எக்ஸில் எந்த ஒரு காம்பேக்ட் செட் கன்சிடர் பண்ணாலும் அது க்ளோஸ்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் காம்பேக்டான்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஓப்பன் செட் இஸ் காம்பேக்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இது எல்லாமே என்னுடைய டோபாலஜி ஸ்பேஸில் இருக்கிற சப்செட் தான். ஸோ ஒரு டோபாலஜி ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒரு ஓப்பன் செட் கன்சிடர் பண்ணுறீங்க, அது காம்பேக்டாக இருக்குமா? அதே டோபாலஜி ஸ்பேஸில் ஏதோ ஒரு ஃபைனைட் சப்செட் கன்சிடர் பண்ணுறீங்க, அது காம்பேக்டான்னு கேட்குறாங்க. அதே போல் ஒரு காம்பேக்ட் செட் எடுக்கிறீங்க, அது க்ளோஸ்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எவ்ரி க்ளோஸ் செட் வந்து காம்பேக்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர் வித் ஈக்குவல் டோபாலஜி தான். ஜஸ்ட் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து தான் எல்லாத்தையும் கிளைம் பண்ணணும். ஓகே, இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்றதுக்கு நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ட்ரூனா ஆல்வேஸ் ட்ரூன்றது நம்ம கிளைம் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் வந்து ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். with usual topology tau, the open interval generated by topology generated by open intervals a comma b with a less than b. ஓகே, இப்போ இதில் ஒரு க்ளோஸ் செட் பார்க்கணும், அது காம்பேக்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்குமா? ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு க்ளோஸ் டு 0,∞ எடுத்துப்போம். இது வந்து க்ளோஸ் செட். ஓகே, ஸோ க்ளோஸ் செட்டோடைய டெஃபினேஷன் என்ன? க்ளோஸ் செட்டுன்றது என்னன்னா ஏ க்ளோஸ் செட் ஈக்குவல் டு ஏன்னு வரணும் இல்லையா? ஒரு செட்டு க்ளோஸ்டு, செட் ஏ செட் டு பி க்ளோஸ்ட் இன் அ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். In a topological space, a set A is said to be closed if A closure is A, where A closure equal to A union A dash. ஓகே, இது வந்து க்ளோஸ் செட்டுக்கான டெஃபினேஷன். காம்பேக்ட் செட் வந்து எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனைட் சப் கவர், அவ்வளோதான். இப்போது இந்த செட்டு வந்து க்ளோஸ் செட்டு தான். ஓகே, ஏன்? இதனுடைய க்ளோஷர் வந்து ஏவாக தான் வரும், கரெக்டுங்களா? ஸோ இது வந்து இது க்ளோஸ் செட்டுக்கு கிளியராக முடிஞ்சிடுச்சு. இது காம்பேக்டான்னு பார்க்கணும். இது காம்பேக்ட் வருமா? ஸோ காம்பேக்டாக இருந்தால் எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனைட் சப் கவர். இதுக்கு ஓப்பன் கவர் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் ஃபைனைட் சப் கவர் கொடுக்க முடியாது. இது போல் ஓப்பன் கவர் கொடுப்பேன். லெட் அஸ் கன்சிடர் த ஓப்பன் கவர் ஃபார் ஏ. என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்கிரிப்ட் பி ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் 1/n, n எடுத்துப்போம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஏவுக்கான ஓப்பன் கவர் தான், n from 1 to infinity. பட் இதில் எந்த ஒரு ஃபைனைட் சப் கவரும் கொடுக்க முடியாது, ஏவை கண்டெயின் பண்ணுற மாதிரி. ஓகே, புரியுதுங்களா? என்னுடைய ஏக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 0,∞ எடுத்துக்கிறீங்க. இது க்ளோஸ் செட்டு தான், இதனுடைய ஓப்பன் கவர் இது தான். இதுலேருந்து ஒரு ஃபைனைட் சப் கவர் கொடுத்து ஏவை கவர் பண்ணுற மாதிரி நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனைட் சப் கவர். நான் ஒரு ஓப்பன் கவர் கொடுக்குறேன், அதுக்கு ஃபைனைட் சப் கவர் இந்த செட்டுக்கு ஏ இல்லைன்றேன். ஸோ அப்போது ஏ வந்து இங்கே நாட் காம்பேக்ட்டு. ஸோ இது க்ளோஸ்டாக இருக்குது பட் நாட் காம்பேக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட், எவ்ரி காம்பேக்ட் செட் இஸ் க்ளோஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எப்படியுமே காம்பேக்ட் செட்டாக இருந்தால் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் தான் சார், அப்படின்னா இது க்ளோஸ் செட்டு தான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அதுதான் தப்பு. இது வந்து ஒரு ஆர்பிட்ரரி டோபாலஜி ஸ்பேஸில் ஒரு காம்பேக்ட் செட் எடுத்திங்கன்னா அது க்ளோஸ்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ ரியல் நம்பர்லாம் நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம். செட்டு பிக் காம்பேக்டாக இருந்தால் இஃப் ஒன்லி இஃப் இட் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் நம்ம படிச்சிருப்போம். பட் இங்கே டோபாலஜி ஸ்பேஸை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ட்ரூ கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட் செட்டு ஏ கமா பின்னு எடுத்துக்கிறேன். இதில் ஒரு டோபாலஜி நான் ஜென்ரேட் பண்ணுறேன். டவ் ஈக்குவல் டு எம்டி எக்ஸு சிங்கிள்டன் ஏ. ஸோ இது டோபாலஜி ஸ்பேஸ் தான். டோபாலஜி ஸ்பேஸோட டெஃபினேஷன் என்ன? எம்டி செட் உள்ளே இருக்கணும், பேரண்ட் ஸ்பேஸ் உள்ளே இருக்கணும். எந்த செட்டோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தாலும் ஃபைனைட் யூனியன் இருக்கணும், ஆர்பிட்டரி யூனியன் இருக்கணும், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ எம்டி செட்டு, பேரண்ட் செட்டு, ஆர்பிட்டரி யூனியன், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் இது உள்ளே இருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு டோபாலஜியை ஜென்ரேட் பண்ணும். செக் பண்ணி பாருங்கள். எம்டி செட் இருக்குது, எக்ஸ் இருக்குது. எந்த ரெண்டு செட்டை யூனியன் பண்ணாலும் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் விழும், இன்டர்செக்ஷன் பண்ணாலும் அந்த செட்டுக்குள்ளே தான் விழும். ஓகே, ஸோ ஃபைனைட் இன்டர்செக்ஷன், ஆர்பிட்டரி யூனியன், எம்டி அண்ட் எக்ஸ் உள்ளே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அது டோபாலஜி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு ஃபைனைட் சப்செட் கன்சிடர் பண்ணாலும் எக்ஸு காம்பேக்டான்னு கேட்கணும். எனி ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் காம்பேக்டான்னு கேட்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது ஒரு
சாரி செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி காம்பாக்ட் செட் இஸ் க்ளோஸ்டான்னு கேட்குறாங்க. ஓகே, எவ்ரி காம்பாக்ட் செட் இஸ் க்ளோஸ்டான்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு ஒரு சப்செட் எடுக்கிறேன் சிங்கிள்டன் ஏ. இது வந்து கிளியர்லி காம்பாக்ட். ஏன் காம்பாக்ட்டு? ஏன் இது காம்பாக்ட்டு சொல்லுங்கள்? இது ஃபைனைட் செட்டுன்றதால காம்பாக்டா? அப்படி கிடையாது. இதுக்கு ஓப்பன் கவர் எடுத்தீங்க அப்படின்னா இட் செல்ஃப் தான் அதை கவர் பண்ணுது. எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனைட் சப் கவர். ஸோ சிங்கிள்டன் ஏக்கான ஓப்பன் கவர் வந்து சிங்கிள்டன் ஏ மட்டும் தான், பிகாஸ் இட் இஸ் ஓப்பன். ஏன் இது ஓப்பன்னா இது டவுக்குள்ள இருக்குது. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ் ஆர் கால்டு ஓப்பன் செட். ஸோ சிங்கிள்டன் ஏ இஸ் இட் செல்ஃப் இஸ் ஓப்பன். ஸோ இட் ஷில் பி ஏ கவர் ஃபார் ஏ. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இது ஓப்பன் கவர் ஆகிடுது, இது காம்பாக்ட் ஆகிடுது. ஸோ சிங்கிள்டன் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் காம்பாக்ட் செட். பட் க்ளோஸ்டானா கிடையாது. ஏன் இது க்ளோஸ்டு கிடையாது? இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன? சிங்கிள்டன் ஏவோட காம்ப்ளிமெண்ட் என்ன? சிங்கிள்டன் பி. பட் பி வந்து ஓப்பனா இல்லை. ஏன்னா ஒரு செட்டு பி க்ளோஸ்டாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கணும்? ஓப்பனாக இருக்கணும். பட் பி வந்து ஓப்பனாக இருக்கணும். பி ஓப்பனாக கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் டவ். ஓகே, ஸோ சிங்கிள்டன் ஏ இஸ் அன் க்ளோஸ்டு செட். சிங்கிள்டன் ஏ இஸ் அ காம்பாக்ட் செட் விச் இஸ் நாட் க்ளோஸ்டு. ஏன்? நம்ம பி ஆப்ஷனை கிளைம் பண்ண போகிறோம், கவனிக்கணும். எவ்ரி காம்பாக்ட் செட் இஸ் க்ளோஸ்டுன்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் வந்து ஒரு டோபாலஜி ஸ்பேஸ் எடுக்க, எக்ஸ் வந்து 2 பாயிண்ட் செட் எடுக்கிறேன் ஏ கமா பி. அதை ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி டவ் ஈக்குவல் டு எம்டி கமா எக்ஸ் கமா சிங்கிள்டன் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சிங்கிள்டன் ஏ வந்து எனக்கு காம்பாக்ட். ஏன் இது காம்பாக்ட் அப்படின்னா இதுக்கு ஒரு ஓப்பன் கவர் எடுத்தால் அது ஃபைனைட் சப் கவர் கண்டெயின் பண்ணும். என்னுடைய ஓப்பன் கவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் ஏவே எடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து சப் கவர் பண்ணிடுது. இட் செல்ஃப் இஸ் சப் கவர் ஃபார் ஏ. அப்போது வந்து என்ன ஆகிடுது, சிங்கிள்டன் ஏ இஸ் காம்பாக்ட் ஆகுது. ஒன்ஸ் இது காம்பாக்ட்னு என்னால் கிளைம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது க்ளோஸ்டான்னு செக் பண்ணணும். இப்போ க்ளோஸ்டாக செக் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருக்கணும். அப்போ சிங்கிள்டன் ஏவோட காம்ப்ளிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டோபாலஜி பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் பி வரும். ஸோ ஒன்ஸ் பி வந்து ஓப்பனாக இருந்தால் தான் இது வந்து சிங்கிள்டன் ஏ வந்து க்ளோஸ்டான்னு நிறுத்த முடியும் இல்லைங்களா? பி வந்து ஓப்பனாக இருக்குன்னா இட் ஷுட் பி அன் எலமெண்ட் ஆஃப் டவ்வாக இருக்கணும். பட் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் டவ். ஸோ பி இஸ் நாட் ஓப்பன். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் சிங்கிள்டன் ஏ இஸ் நாட் க்ளோஸ்ட். புரியுதுங்களா? ஸோ அப்போ எப்போவுமே காம்பாக்ட் செட் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஃபால்ஸ். அடுத்து எவ்ரி ஓப்பன் செட் இஸ் காம்பாக்டான்னு கேட்குறாங்க. சேம் ஆர் வித் யூஸ்வல் டோபாலஜி எடுங்க. ரியல் நம்பர் எடுத்துக்கோங்க எக்ஸு. டோபாலஜி வந்து ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி ஜென்ரேட் பண்ணுற பேஸ் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜி தான். இப்போ என்ன இங்கே பாருங்கள், எவ்ரி ஓப்பன் செட் இஸ் காம்பாக்டான்னு கேட்குறாங்க. நான் ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறேன். என்னது? ஏ ஈக்குவல் டு ஓப்பன் 0 கமா இன்ஃபினிட்டி. கிளியர்லி இட் இஸ் அன் ஓப்பன் செட். கரெக்டுங்களா? ஏன்னா இட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் டவ் ஆர் யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ்வாக எழுத முடியும். ஸோ வந்து ஏ இஸ் ஓப்பன். ஓகே, பட் இது வந்து காம்பாக்ட் கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு ஓப்பன் கவர் கொடுத்து அதுக்கு சப் கவர் நம்மள எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ சப் கவர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேம் 1/n கமா என் கொடுக்குறேன். இட் கேன் பி ஓப்பன் கவர் ஃபார் என் ஃப்ரம் 1 to infinity. ஸோ இது ஓப்பன் கவர் ஃபார் ஏ பட் நாட் அ சப் கவர், எக்ஸிஸ்ட் ஆகலை. ஓகே, டசன்ட் ஹாவ் அ ஃபைனைட் சப் கவர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஃபால்ஸு. அப்போ ஒன்லி ஸ்டேட் பண்ணது சி தான். ஸோ எவ்ரி ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸிஸ் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபைனைட் சப்செட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்பேஸ் எக்ஸில் அது காம்பாக்ட் தான். அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. அதே போல் எவ்ரி காம்பாக்ட் செட் இஸ் க்ளோஸ்டுன்றது ஃபால்ஸு. எவ்ரி க்ளோஸ் செட் இஸ் வந்து காம்பாக்ட்ன்றதும் ஃபால்ஸ். மைண்டில் நிறுத்திக்கணும். இது எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னா ஒன்லி இன் தி யூஸ்வல் டோபாலஜி ஆஃப் ரியல் நம்பர். ஸோ ஆர் வித்து ரியல் நம்பர் எக்ஸ் வந்து ரியல் நம்பர் வித் யூஸ்வல் டோபாலஜி கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு காம்பாக்ட் செட்டும் க்ளோஸ்டாக இருக்கும், எந்த க்ளோஸ் செட்டும் காம்பாக்டாக இருக்கும். அதாவது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் வந்து காம்பாக்டாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டிஆர் ஃபால்ஸு, சி ஒன்லி தான் ட்ரூ. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. என்ன சொல்லணும் அப்படின்றத பொறுமையாக வீடியோ கேளுங்க. பாஸ் பண்ணி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிடும். நான் என்னென்ன கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், எதுக்கெல்லாம் ஓப்பன் கவர் கொடுக்குறேன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நிறைய 1 மார்க் சொல்லியிருக்கேன். ஸோ ஏ க்ளோஷர் வந்து ஏவாக இருந்தால் க்ளோஸ்டு, ஏ க்ளோஷர் வந்து ஏ யூனியன் ஏ டேஷாக எழுதலாம். ஏ டேஷ் வந்து செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓப்பன் கவர் எப்படி கொடுக்கலான்றதை பார்த்துருக்கோம். அதே போல் ஒரு டோபாலஜிக்குள்ளே எது ஓப்பன் செட்டாக இருக்கும், எது காம்பாக்டாக இருக்கும், எது நாட் காம்பாக்டாக இருக்குன்றதையும் உங்களால் இதில் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து டோபாலஜி ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிவிடுவேன். உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன், ஜெராக்ஸ் பண்ணி கொரியர் போட்டுருவோம். ஓகே ஃபைன். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் நீட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.